அனைவருக்கும் வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. மிகவும் முக்கியமான ஒரு அறிக்கை. நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் பதிவாகிறது. அதாவது அதிகமான வெப்பம் மட்டும் இல்லை, அதிகமான மழைப்பொழிவும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மதியானம் திருச்சியில் 33 டிகிரி பதிவாகிறது. திருச்சியில் 33, புதுக்கோட்டையில் 33 டிகிரி, காரைக்குடியில் 33 டிகிரி, முத்துப்பேட்டை 32. இங்கே பாருங்கள், இந்த கடலோர பகுதி நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, தொண்டி, ராமநாதபுரம், இந்த கடலோர பகுதி கூட இப்போ அதிகமான ஒரு வெப்பம் 30 டிகிரி மேலே தொட்டுருச்சு. இப்போ வந்து கடலோரமே 30 டிகிரி மேலே அடிக்குதுன்னா, இப்போ உள் மாவட்டம், அதாவது மேற்கு உள் மாவட்டம், இந்த மத்திய உள் மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தினசரி கடுமையான வெப்பம். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குளிர்காற்றும் இப்போ வர குறைஞ்சிட்ருக்கு. குளிர்காற்றும் இப்போ வெப்பக்காற்றாக மாறி இருக்கிறது. குளிரலையும் இப்போ இந்தியாவை விட்டு விலக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் குளிர்காற்று வந்தால் அது வந்து எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நமக்கு வந்து தெரிய போகிறது கிடையாது. இப்போ வந்து குளிரலையும் நம்ம இந்தியாவை விட்டு விலகுது. ஸோ இதனால் அந்த வரக்கூடிய காற்று எல்லாமே ஒரு வெப்பக்காற்றாக தற்பொழுது மாறி இருக்கிறது. ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வெப்பக்காற்று அதிகமாக வீசலாம், அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. அடுத்து மயிலாடுதுறை 32 டிகிரி, தஞ்சாவூர் மாவட்டம் 33 டிகிரி செல்சியஸ், கீரனூர் 33 டிகிரி, அதாவது பட்டுக்கோட்டை 32, மன்னார்குடி 33, கும்பகோணம் 33, ஜெயங்கொண்டம் 33, திட்டக்குடி 33, பெரம்பலூர் 33 டிகிரி, அரியலூர் 33 டிகிரி, உளுந்தூர்பேட்டையில் 35 டிகிரி. அடுத்து நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா 33 டிகிரிங்க. அதே போல் திருக்கோவிலூர் 34, திருவண்ணாமலை 35, ஆரணி 35, வேலூர் பார்த்திங்கன்னா வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், சித்தூர், காஞ்சிபுரம் வட உள் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35லிருந்து 36 வரைக்கும் தொடுது. இப்போ வட உள்பகுதியில் அதிகமான வெப்பம் வந்து தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அதாவது கடலோர பகுதி 30, உள்ளே வந்து 35 வரைக்கும் போகுது. அதே போல் காஞ்சிபுரம், சென்னை, தாம்பரம், சென்னையில் 29, பொன்னேரி 32, அரக்கோணம் 34 டிகிரி செல்சியஸ், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 34 டிகிரி செல்சியஸ், செய்யாறு 30 டிகிரி, புதுச்சேரியில் 29 டிகிரி, திண்டிவனம் 32 டிகிரி, நெய்வேலியில் 33, கடலூர் முழுவதும் 30 டிகிரி, கடலூர் 30 டிகிரி தொட்டு விட்டது. அதுபோல் முசிறி, கரூர் 33 டிகிரி, நாமக்கல், ஈரோடு, இங்கே வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், திருப்பூரை பார்த்தீங்கன்னா 35 டிகிரிங்க. எப்போதுமே கோயம்புத்தூர் அந்த பக்கம் ஊட்டிலாம் கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வெப்பக்காற்று 34 டிகிரி, 35 டிகிரி, நம்பியூர்லாம் 34 டிகிரி வரைக்கும் தொட்டு விட்டது. பழனியில் 32, கொடைக்கானல் 24 டிகிரி. இப்போ கொடைக்கானல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வால்பாறை, கொடைக்கானல் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் இதமாக இருக்குது. அப்படியே ராஜபாளையம் தென் மாவட்ட மக்கள் வந்தோம்னா அந்த அரும்புக்கோட்டை 34 டிகிரி, கோவில்பட்டியில் 35 டிகிரி, அதே போல் கயத்தார் 35 டிகிரி, திருநெல்வேலி 35, தென் மாவட்டம் உள்பகுதியில் அதிகமான வெப்பங்க 35 டிகிரி வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகிறது. ஸோ இந்த வெப்பம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. இப்போ இயல்புக்கு மாறாக மழை பெய்கிறது. இப்போ வந்து பாலைவனத்தில் மழை பெய்யுது, எங்கெங்கெல்லாம் மழை பெய்யாதோ அங்கங்கெல்லாம் ஒரு மாற்றத்தால் மழை பெய்யுது. எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுதோ அந்த இடத்த வறட்சியாக்கி மழை பெய்யாத ஒரு இடத்துல போய் மழை பெய்யுது. ஸோ இதுதான் காலநிலை மாற்றங்க. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இதுதான், மழை பெய்கிற இடத்துல பெய்யாது, பெஞ்சிட்டே இருக்கும், ஆனால் அந்த இடத்த ஒதுக்கணும். பெய்யாத பாலைவன பகுதி, அண்டார்டிகா பகுதி, இங்கே அந்த பக்கம் ஆஸ்திரேலியா, ஸோ இப்படியெல்லாம் போய் பார்த்திங்கன்னா மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வெப்பம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் இது பிப்ரவரி தான், மார்ச்,
ஏப்ரல் ஏப்ரல் மேனா அதிகமான வெப்பம். ஏப்ரல்லாம் நடுநிலை பகுதி. ஏப்ரலு மே முதல் வாரம் நடுநிலை 47 48 டிகிரி வரைக்கும் கூட போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மேனா பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் அதிகமான கடும் வெயில் வந்து காணப்படும், அக்னி வெயில். ஸோ அடுத்து மழைப்பொழிவு பார்த்துருவோம். இப்போ மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் ஒன்று தமிழகம் நோக்கி வர உள்ளதாக எல்லாமே இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. உலக வானிலை அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இசிஎம்மாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஒரு மாதிரியான கணிப்புகள் தரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாமே ஒரு உறுதிநிலை கிடையாது, ஒரு வாய்ப்பு. இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு வாய்ப்பாக தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, வருவதற்கு 60% வாய்ப்பு இருக்குது. இலங்கை நோக்கி வரலாம் அல்லது தென் மாவட்டம் நோக்கி வரலாம். வரும்பொழுது தென் மாவட்டம் அதிகமாக மழை பெறலாம், இலங்கை அதிகமாக மழை பெறலாம். டெல்டாவை விட தென் மாவட்டம், இலங்கை அதிகமாக மழை பெறலாம். வட மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் மழைப்பொழிவு முன்னேற்றமாக தான் இருக்கும். இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. சென்னை அதேபோல் வட கடலோர பகுதி, வட உள் மாவட்டங்களுக்கும் ஒரு மிக சிறப்பான மழை இருக்குது. டெல்டாவிற்கும் மழை இருக்குது. தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வால் மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 27, 28 மார்ச் 1, 2 4ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிருது. நம்ம பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த 26, 27, 28 மார்ச் 1 அதில் ஒரு 3 நாள், மார்ச் ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை வந்து எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டின் படி, அதாவது என்னுடைய கணிப்பின் பொறுத்த வரைக்கும் இலங்கை நோக்கி வரும். இலங்கை நோக்கி தென் மாவட்டம் நோக்கி அதோடைய பாதை தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அது உள்ள நுழையலாம், தமிழகத்து உள்ள என்ட்ரி ஆகி கூட போகலாம். அதற்கும் வாய்ப்பு குறைவான ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா இந்த உயரழுத்தங்கள் இருக்கிறது, அதையும் நம்ம பார்க்கணும். அது வந்து முற்றிலுமாக விலகலை. இப்போ வட இந்தியாக்குள்ளே அப்படியே ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த உயரழுத்தம் அப்படியே தெரியாமல் இப்போ ஒளிஞ்சிகிட்ருக்கு. இப்போ இந்த சிஸ்டம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் வரும்போது அது இல்லைன்னா ஈஸியாக வந்துடும், அது இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு தான் வரும். ஸோ இதுதான், அது இருந்துச்சு அப்படின்னா மெல்ல வரும், அது வந்து முன்னேறவே விடாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வரும் இந்த நிகழ்வு. எனவே மார்ச் முதல் வாரம் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த கடலோர மாவட்டம், தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை பாருங்கள். நன்றி.